டெல்லியிலிருந்து ரோட் ஷோவுக்காக வருபவர்களால் தமிழ்நாட்டுக்கு என்ன பயன் என பிரதமர் மோடியை எடப்பாடி பழனிசாமி மறைமுகமாக சாடியுள்ளார். செந்தில் பாலாஜி திமுகவுக்கு சென்றதால் புனிதராகிவிட்டதாக அவர் விமர்சித்திருக்கிறார். பொள்ளாச்சி மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் கார்த்திகேயனை ஆதரித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேட்டி கொடுப்பதை மட்டுமே வேலையாக வைத்திருப்பதாக விமர்சித்தார். பாரதிய ஜனதா கட்சியில அவர் யாரு நம்மளுக்கு தெரியும். பிளைட்ல ஏறும்போது பேட்டி கொடுப்பார், இறங்கும்போது பேட்டி கொடுப்பார். பேட்டி கொடுப்பதுதான் அவருடைய வேலை. தொடர்ந்து பேசிய எடப்பாடி பழனிசாமி ரோட் ஷோவை பார்த்து தமிழ்நாட்டு மக்கள் ஏமாறுவார்களா எனவும் கேள்வி எழுப்பினார். மத்தியிலிருந்து அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அதனால என்ன பிரயோஜனம்? வர்றீங்க ஏதாவது ஒரு திட்டத்தை கொடுத்து அதனால மக்கள் நன்மை பெற்றிருந்தா பிரயோஜனம் உண்டு. அதை விட்டுட்டு நேரா ஏரோப்ளேன் வந்து இறங்குறாங்க, ரோட்ல போறாங்க, அதோட முடிஞ்சு போச்சு கதை. மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா? என்ன தமிழ்நாட்டு மக்கள் என்ன சாதாரணவர்களா? அறிவு திறன் படைத்தவர்கள். இதையடுத்து திருப்பூர் தொகுதி அதிமுக வேட்பாளர் அருணாச்சலத்தை ஆதரித்து நடந்த பொதுக்கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்றார். அப்போது உரையாற்றிய அவர் மின் கட்டண உயர்வால் திருப்பூரில் ஜவுளி தொழிலில் இருப்பவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இந்த மின் கட்டண உயர்வால் கடுமையாக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. வீட்டுக்கு பயன்படுத்துகின்ற மின்சாரமும் உயர்ந்து போச்சு, அதே போல தொழிற்சாலைக்கு பயன்படுத்துகின்ற மின்சாரமும் உயர்ந்து போச்சு. ஆக இப்படிப்பட்ட நிலையில தான் இன்றைக்கு தமிழ்நாடு தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. அதிமுக ஆட்சியில டாலர் சிட்டி என்ன டாலர் சிட்டி மாதிரி இருந்தது. விடியா திமுக ஆட்சியில டாலர் சிட்டி, ஸ்டாலின் ஆட்சியில டல் சிட்டி ஆகி போச்சு. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி திமுகவில் சேர்வதற்கு முன்பு அவரை பற்றி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேசிய காணொலியையும் LED திரையில் திரையிட்டு காண்பித்து எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தார். ஏன்னா அதிமுக இருந்து அவர் ஊழல்வாதி, திமுக போனா புனிதமாயிடுறார். மேலும் தேர்தல் பத்திரங்கள் மூலம் சூதாட்ட நிறுவனத்திடம் திமுக பணம் பெற்றதாகவும் எடப்பாடி பழனிசாமி சாடினார்.